உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, God bless you சொல்லுங்க. God bless you, God bless you சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா சொல்லுங்க. அவங்க ஆசீர்வாதமா இருக்கட்டுமே. உங்க ஆசீர்வாதம் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும். நீங்க கனெக்ட் பண்ணும் பொழுதே இந்த ஆசீர்வாதம் அவங்ககிட்ட போயிடணும். அல்லேலூயா. சில பேர் நானும் எனக்குள்ள ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்ப்பா. கொடுங்க, கொடுத்தாதான் கொடுக்கப்படும். உள்ள தேக்கி தேக்கி வச்சா எங்கே கொடுக்கப்படும்? இருக்கிறத கொடுத்தா தானே ஃப்ரெஷ்ஷாக மேலே வரும். அல்லேலூயா. நான் நிறைய டைமில் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில். சில பெஸ்ட்டு செய்தி ஆண்டவர் கொடுத்துருப்பார், ஆனால் அன்னைக்கு பார்த்து ஆட்கள் வரமாட்டாங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். பெஸ்ட்டு செய்தி கொடுப்பேன், அன்னைக்கு 2 பேர் 3 பேர் வந்திருப்பாங்க. அன்னைக்கு இதை கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு ஆட்கள் வரவில்லை, ஆத்து மக்கள் வந்தாதான் பாஸ்டர் பெரில் கொடுப்பார். 1000 பேருக்கு தான், இந்த 2 பேருக்கு 2000 பேர் கொடுத்த மாதிரி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நேரம் அடுத்த நிமிஷம் பிரசன்னத்தில் உட்காந்து அடுத்த புதுசாக கத்த தருவார். ஆமாம், ஒரு டவுன்லோட் ஆனாதானே அப்லோடு நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், கொடுக்கணும், கொடுங்க, ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த காலை வேளையில் நல்ல கவனமாய் கேளுங்க. அடுத்த முக்கியமான நேரம் செய்திக்குள்ளே வந்திருக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேளுங்கள். இதே செய்தி ரெக்கார்ட் பண்ணி மாலை வேளையில் மறுபடியும் ஒளிபரப்பாகும். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசுவார். இந்த நாளில் உங்களோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒருவேளை இது கிறிஸ்துமஸ் மாதமாக இருந்தாலும் நான் யோசித்து கொண்டிருந்தேன், கிறிஸ்துமஸ் வார்த்தைகளை குறித்து ஏதாவது பேசலாம் என்றால் ஆவியானவர் என்னை வேற ஒரு காரியத்திற்கு நடத்தினார். அதை தான் இன்னைக்கு உங்களோடு பேச போகிறேன். கடந்த நாட்களிலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. அதிலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களோடு பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நம்மை உற்று நோக்கும் கண்கள். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நம்மை உற்று நோக்கும் கண்கள். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரு கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எந்த கண்ணு உங்களை பார்க்குதோ இல்லையோ, ஒரு கண்ணு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்கள் என்ன கண்கள் என்றால், கர்த்தருடைய அழகான கண்கள். நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவார்கள், நான் செய்கிறது மற்றவர்களுடைய பார்வைக்கு நான் மறைவானவைகளை செய்கிறேன் என்று சொல்லுவார். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. சபையே, ஒரு காரியத்தை நீங்க மறந்து விடாதீர்கள். யாரு கண்களுக்கும் தப்பிடலாம், ஆனா கர்த்தருடைய கண்களுக்கு தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலக நாடுகளிலே, இந்திய தேசம் முதற்கொண்டு எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுட்டோம். எங்க கேமரா வைக்காத இடமே கிடையாது. இன்னும் கேமரா வைக்காத இடம் என்னன்னா, வீட்டுக்குள்ள மட்டும்தான் வைக்கல, மற்ற எல்லா இடத்துலையும் என்ன வச்சுட்டாங்க? கேமரா. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், ஓடவும் முடியாது. என்ன செய்ய முடியாதான்? நீங்க ஓடவும் முடியாது, உங்களை கண்டுபிடிச்சிருவோம். நீ ஸ்பீடில் போனாலும் கேமராவில் என்ன செஞ்சிருந்தாங்க? கண்டுபிடிச்சிருந்தாங்க. ரோட்டில் எது நடந்தாலும் இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நடக்கும் பொழுது ஒரு கண்கள், கேமரா கண்கள் உடனே பிடிச்சிருது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த கேமராவால் கூட பார்க்க முடியாத சில ஆழமான காரியங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் வார்த்தையை நல்ல கவனிங்க. கேமரா கண்களால் பார்க்க முடியாததை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும். நமக்கு தெரியாததை கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து பார்க்கும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஒருவேளை நாம நினைப்போம், இவர்கள் கண்களுக்கு நான் தப்பிச்சிட்டேன், இந்த நபருடைய கண்களுக்கு நான் தப்பிச்சிட்டேன், இவர்களுடைய கண்களுக்கு மறைவானா இருக்கிறேன்னு சொன்னாலும் கடைசியாய் தப்பிக்க முடியாத ஒரே ஒரு கண்கள் என்னன்னா, அது கர்த்தருடைய கண்களுக்கு நாம் தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் இன்னைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உங்களை கவனமாய் உற்று நோக்கும் கண்கள். அல்லேலூயா. உங்களை ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு கண் உங்களை பார்க்குது. 4 செவுத்துக்குள்ள என்ன பண்ணாலும் கண்கள் பார்க்கிறது, என்ன பேசினாலும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அதுதான் நம்ம வாசிக்க போறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் இந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. தம்மை பற்றி
எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்மை வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் ஒரு இடத்தில் அல்ல, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய கண்கள் ஒரு நேரத்தில் ஒரு 50 பேர், 1000 பேர், 1,00,000 பேரை தான் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும். என் தேவனுடைய கண்கள் எப்படி தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. இப்போ வசனத்தை கேட்கும் பொழுது எல்லாம் கவனிங்க. தேவனுடைய கண்கள் இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவும் பார்த்து கொண்டிருக்கு. தேவனுடைய கண்கள் கடையாந்தரங்கள் மட்டும் பார்த்து கொண்டிருக்கு. இதில் நேற்றுக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இருக்க ஆச்சரியம் என்னன்னா, பூமி எங்கும் மட்டும் அல்ல, ஒரு மனுஷனுடைய நினைவுகளையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆழங்களையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அப்ப நான் ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள் நான் நினைக்கிறபடி உள்ள கண்கள் அல்ல. அந்த கண்கள் பரிசுத்தமான கண்கள், ஆழங்களை பார்க்கிற ஒரு தேவனுடைய கண்கள். அல்லேலூயா. அந்த கண்களுக்கு ஒருவனும் மறைவாய் இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அந்த கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த கண்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர், சில பேருடைய கண்களுக்கு நான் மறைவா இருக்கிறேன், சில பேருடைய கண்களுக்கு நான் தெரியல. ஒண்ணு சொல்றேன், கர்த்தருடைய கண்களுக்கு நீங்க தெரிவீர்களே ஆனால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற ஒன்றுமே இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு சாமுவேல் அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து அபிஷேகிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் தாவீதினுடைய சகோதரர்கள் மேல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் வீட்டில் இல்லாத காட்டில் இருந்த ஒருவன் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்தது. சாமுவேல் நினைத்தா, நான் இவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுவேனா, இவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுவேனா என்று சாமுவேல் தன்னுடைய தைல கொம்பை எடுத்து ஊற்ற முயற்சிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் என்னவென்றால், தீர்க்கதரிசியே, உன்னுடைய கண்களை காட்டிலும் கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறது என்றால், வீட்டில் உள்ளவனை அல்ல, காட்டில் உள்ளவனை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஒருவன் மீதம் இருக்கிறான், அவனுடைய பெயர் தாவீது. அவன் வருகிற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பார்த்துச்சுன்னா கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் யோபு சொல்லுகிறார். யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே யோபு சொல்லுகிற வார்த்தை யாராவது வாசிங்க. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்கிறதோ, மனுஷரின் மேல் எப்படி இருக்கிறது? நோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்கள் எல்லாரின் மேல ரொம்ப ரொம்ப கவனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் தப்பிரலாம் நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. அவர் கருத்தாய் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பாருங்களேன், அதை குறித்து தியானிச்சா தியானித்து கொண்டே இருக்கலாம். என் கண்களும் உங்க கண்களும் போல அவர் கண்கள் இல்லை. அவர் கண்கள் உங்க மேல பார்க்கும் பொழுது ஒரு நோக்கத்தோடு உங்களை பார்க்கிறது. நான் சில பேரை பார்க்கும் பொழுது நோக்கம் இல்லாம பார்க்கிறேன். ஆனா கர்த்தருடைய கண்கள் என் மேல பார்க்கும் பொழுது மனுஷருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நோக்கத்தோடு பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால வேதவசனம் சொல்லுது, அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தம்பி, யார் கண்ணுக்கு தப்பிச்சிடலாம், கர்த்தர் கண்ணுகளுக்கு தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. போலீஸ் கண்களுக்கும் தப்பிச்சிடலாம், காவலாளர்கள் கண்களுக்கும் தப்பிச்சிடும் நிறைய பேர் இருக்கிறான். ஆனா ஒரு கண்ணு ரொம்ப தெளிவா பார்த்து கொண்டே இருக்கு. அந்த கண்களுக்கு மறைவாய் ஒருவனு தப்பிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மத்தியில என் மத்தியில ஒரு கண்கள் ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்கு. அந்த கண்கள் யாருன்னா கர்த்தருடைய கண்கள். அந்த கண்கள் எப்படி பார்த்துட்டு இருக்குன்னா, யார் யார் ஒழுங்கா வசனத்தை கவனிக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. யார் யார் கன்னத்துல கையை வச்சுட்டு இருக்கான், சோத்திரம். யார் யார் இந்த நேரத்தில் சிக்கன் பிரியாணி ஞாபகத்தில் வருது, சேலம் ஆர்ஆர் வருது, என்ன ஏது எல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு அந்த கண்கள் உங்கள் மேல் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. சில பேர் நீங்க நினைக்கலாம், அவர் என்ன பார்க்கலையோ நீங்க நினைக்கிற ஒரு இடத்துல தான் ரொம்ப கவனமாய் அவர் பார்க்கிறார். அவர் கண்கள் ரொம்ப கவனமாய் பார்க்கிறது. நீங்க சாதாரணமா இதை நீங்க விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரே நேரத்தில் நான் அந்த வசனத்தை தியானிக்கும் இப்படி தான் தியானிச்சேன். ஆண்டவரே,
ஒரே நேரத்தில் எப்படி ஆண்டவரை இவ்வளோ கோடி ஜனங்கள் இங்கே பார்க்குறீங்க? அதுதான் கடவுள் இயேசு. இங்கே இருக்கிற என்னையும் பார்க்கிறாரு, இங்கே கடகோடியில் இருக்கிற ஒருத்தன் கூப்பிடும் பொழுது அங்கேயும் பார்க்கிறார். இதே நேரத்தில் தேசத்தில் சபையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஆராதனைகளுக்கு அதனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய கண்கள் மேன்மையான ஒரு கண்கள், அவருடைய கண்கள் பரிசுத்தமான ஒரு கண்கள். அல்லேலூயா. என் கண்கள் தான் அப்பப்போ எல்லாத்தையும் பார்க்குது. பரிசுத்தத்தை பார்க்கணும்னு நினைக்குது, திடீர்னு அசுத்தத்தையும் பார்க்குது. ஆனால் கர்த்தருடைய கண்களோ அது உன்னதமான பரிசுத்தமான ஒரு கண்கள். அல்லேலூயா. நம்மை பூமியில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றில்லை. அவர் எதை பார்க்கிறார்னா ஆழங்களையும் அவர் பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாருல, ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் எங்க போனாலும் அங்கே நீர் நினைச்சீர். வார்த்தை பாருங்களேன். எலியாவை சொல்லாம என்னால் இருக்க முடியல. நான் எழுதிட்டே வரல, அதான் ஞாபகம் வருது. ஏசபேலினுடைய சத்தத்தை கேட்டு 24 மணி நேரத்தில் உன்னை கொன்று விடுவேன் நினைச்சு அவன் தலை மேல கத்தி இருக்கு. இப்போ அவன் போகிற இடம் என்ன இடம்? சூறை செடி. என் கர்த்தருடைய கண்கள் சூறை செடியின் மேலும் இருந்தது. என்ன, என் பிள்ளை கொஞ்சம் வருத்தப்பட்டு அவன் சூழ்நிலை மாறி அவன் என் வழியை விட்டு சூறை செடிக்கு போயிட்டான்னு கர்த்தருடைய கண்கள் அங்கே அவனை விட்டு போகலை. கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே இருந்ததுனால தான் அவனுக்கு வேண்டிய போஜனத்தை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், சில பேர் அந்த ட்ராக்கை விட்டு சில சூறை செடிகளின் மத்தியில் இருந்தாலும் அங்கேயும் ஒரு கண்கள் உங்களை பார்க்கிறது. அல்லேலூயா. பாருங்களேன், ஒருத்தன் இருந்தான் பைபிளில், அவன் பேர் யோவான். அவனை தூக்கி எங்கே தூக்கி போட்டாங்கன்னா பத்மு என்கிற தீவில் தூக்கி போட்டாங்க. அந்த பத்மு தீவில் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. ஒரு சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, மண்டை ஓடுகள் இருக்கிற ஒரு இடத்துல பைபிள் வசனம் சொல்லுகிறது, இந்த யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறும் பொழுது அவன் ஒருவரை பார்க்கிறான். அவரை அவன் எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் எப்படிப்பட்டது? வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் எப்படி இருந்ததா? மென்மையா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருந்த. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் எப்படின்னு விளக்கம் நான் சொல்ல போறது இல்லை, பைபிளை சொல்லுது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். அவர் கண்கள் உங்களை பார்த்துட்டாலே போதும், நீங்க அக்கினியா மாறிடுவீங்க. அவர் கண்கள் உங்களை பார்த்துட்டாலே போதும், நீங்க அதிசயமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. நான் பைபிளில் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அவர் கரம் நம்மை தாங்குகிறதுன்னு படிக்கிறோம். அவர் பாதம் நம்முடைய வழிகளை செவைப்படுத்துது. உண்மைதானே? நீங்க போக முடியாத இடத்துல எல்லாம் இந்த பாதம் உங்களை தூக்கிட்டு போகுது. சில இடங்களிலே இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால எல்லா பிரச்சனைகளையும் அதட்டுகிறார். அவர் நாவல வல்லமை இருக்கு. அவர் தலைமுடியை குறித்து உன்னத பாட்டில் வாசிக்கும் பொழுது அது எப்படிப்பட்டது வல்லமை இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண்களுக்கு கூடுதலாய் ஒன்று என்னன்னா, அந்த கண்கள் எப்படி தெரியுமா? என்னை தாங்குகிறது, என் தாங்குகிற கால்கள், என்னை ஏந்துகிற கைகள். அவருடைய கண்கள் எப்படின்னா, என்னை உற்று நோக்குகிற கண்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வர மாட்டுங்க. சில பேருக்கு செய்தி உள்ள இறங்காம ஏதோ தடை இருக்கு, தடையை உடைச்சிருங்க. அல்லேலூயா. அந்த கண்கள் உங்களை உற்று நோக்குகிற கண்கள். வசனம் சொல்லுது, அவருடைய கண்கள் புறாவை போல் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம், உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஸ்தோத்திரம். புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் இப்படி ஒரு இடத்துல, அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது? ஒரு இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. ஒரு இடத்துல அவருடைய கண்கள் எப்படின்னா புறாவை போல இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் தேவன் அக்கினி ஜுவாலை மட்டுமல்ல, என் தேவன் பரிசுத்தமான கண்கள். சில பேருடைய மொழியை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் மொழி இப்படி பேச மாட்டான், அப்படின்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான். சில பேர் திருட்டு மொழி பார்த்துருக்கீங்களா? திருட்டு மொழி. நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம்,
நீங்கள் அவன் பேச்சு கூட பார்க்க வேண்டாம், அவன் கண்ணை ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், இவன் லாய்க் பட மாட்டான்னு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அந்த மொழியில் என்ன இருக்குன்னு அவ்வளோ அர்த்தம் இருக்குது. சில பேருடைய பார்வை கரெக்டாக இருக்கும். ஒரு இடத்துல பார்த்து பேசுனா நேரடியாக பேசுவார்கள். அந்த கண்களில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. அந்த ஏசப்பாவை வணங்குகிற ஒவ்வொருடைய கண்களும் அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவருடைய கண்கள் புறாவை போல் இருக்கிறது. சங்கீதம் 113 6வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். சங்கீதம் 113 6வது வசனம். பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். எல்லாவற்றையும் பார்க்கும்படி அவர் கொஞ்சம் தாழ்த்துகிறார். இன்னொன்னு சொல்லட்டுமா, ஏன் தாழ்த்துகிறார் தெரியுமா? தாழ்மை உள்ளவனை பார்க்கும்படி அவர் தாழ்த்துகிறார். சங்கீத புஸ்தகம் 138 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 138 6வது வசனம். அவர் உயர்ந்தவராய் இருந்தும், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யாரை ரொம்ப அதிகமா பார்க்கிறார்னா, அவர் ஏன் தன்னை தாழ்த்தி பார்க்கிறார்னா, தாழ்மை உள்ளவனை பார்க்கும்படிக்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே. இந்த கண்கள் தான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஏன் ஆசாவுக்கு நேராய் வந்தது என்றால், ஆசாவே நீ கர்த்தரை நம்பின போதோவெனில் உன் நாட்களில் நான் அமெரிக்கையை கொடுத்தேன். உன் நாட்களில் யுத்தம் இல்லை. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட நேரத்தில் உனக்கு யுத்தம் இல்லாம நான் செய்தேன். ஆனா இப்பொழுதோ நீ யாரோடு சம்பந்தம் கலந்து விட்டாய் என்றால், சீரியரோடு நீ சம்பந்தம் கலந்து விட்டாய். சீரியரோடு சம்பந்தம் கலப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல, சீரியரை மேற்கொள்வதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஞான திருஷ்டிக்காரன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் வல்லமை விளங்கும்படி பூமியை உலாவிக் கொண்டிருக்கிற இந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்டிய. அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா, எப்படி நோக்கமா இருந்துச்சு? இந்த நபர் ஆசா தான் ஜெபம் பண்ணார். எப்படி ஜெபம் பண்ணாரு? சகோதரிகள் எல்லாரும் சொல்லுங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் சொல்லும்போது, கர்த்தருடைய ஒரு பார்வை 10 லட்சம் எத்தியோப்பியர்களை முறியடித்தது. இப்போ கர்த்தர் பார்க்கல நினைச்சு என்ன பண்ணிட்டான்? சீரியரோடு சம்பந்தம் கலந்துட்டான். இந்த நபர் ஆசாவை குறிச்செல்லாம் படிக்கும் போது எனக்கு மனசு துக்கமா இருக்கும். ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அவனுடைய முடிவு எப்படி போச்சு? ரொம்ப கடினமான ஒரு முடிவு. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றார், எப்பா ஒரு கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. உன் துவக்கத்தை பார்த்த கண்கள் உன் முடிவையும் அந்த கண்கள் தான் பார்க்க வேண்டும். ஒரு நாளும் சபை மறந்து விடாதீங்க. இந்த கண்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க வேண்டும். அந்த கண்கள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க வேண்டும். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்ட பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் 7 கண்கள் உன் தூக்கு நூலை பார்க்கிறது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் 7 கண்கள் உன்னுடைய தூக்கு நூலை பார்க்கிறது. செருபாபேலே, உன்னை மட்டும் மறந்து போயிடாத. செருபாபேலே, உனக்கு முன்பதாய் பர்வதம் இருந்தாலும் உன்னை பார்க்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்ட பண்ண வேண்டாம். எந்த கரத்தினால் நீ தொடங்கினாயோ அதே கரத்தினால் முடிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஒன்று மட்டும் சொல்றேன், உன்னை பார்க்கிற கண்கள் கடைசி வரைக்கும் உன்னை பார்க்கிறது. ஆனா அந்த கண்கள் உனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வல்லமையை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியா இருக்கணும். அல்லேலூயா. இந்த யோபு கதைக்கே வருவோமே. யோபு நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. ஆனால் சத்துரு யோபுவினுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் அழித்து போட்ட நேரத்திலும் யோபு ஒரு விஷயத்துல உண்மையான ஒண்ணு சொல்றேன். எந்த இடத்தில் கர்த்தர் நேரடியா யோபுவோடு கூட கடைசியில பேசினாங்க. அடுத்தது அவன்கிட்ட பேசவே, அதுக்கு முன்னாடி பேசல. ஆனா எல்லா சூழ்நிலைகளிலும் யோபுக்கு ஒரு நம்பிக்கை, என் கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என் கர்த்தர் என்னை, அவர் கண்கள் என் மேல இருக்கு. அவர் கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் அவன் சொல்றான், என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். ஒண்ணு மட்டும், இந்த கஷ்டமான நேரத்துல
மனம் மறுதலிக்க மாட்டேன், நான் நிதானத்தை இழக்க மாட்டேன். ஏன்னா இதே கண்கள் யோபு 42 என்னை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க போகிறது தெரியுமா? இரட்டிப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு குடும்பமா என்னை பார்க்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அத நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளின் மேல் நோக்கமா இருக்கு. இன்னைக்கு உங்க வழி எங்கேயாவது திரும்பி இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த வழிகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். தயவு செய்து வழியை விட்டு மாறி எங்கேயும் போயிடாதீங்க, வழிகளுக்குள்ள வந்துருங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை சில பேர் நினைப்பாங்க, சர்ச்சுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுதுதான் பாஸ்டர் பார்க்குறாரு, இன்னைக்கு அட்டண்டன்ஸை போட்டுட்டோம் அப்படின்னு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வராட்டினாலும் கர்த்தரின் கண்கள் பார்க்கிறது. அல்லேலூயா. பாஸ்டர் உண்மையா? உண்மைதான். உள்ள வரலையே, இன்னைக்கு பாஸ்டர்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. ஐயோ வரலையே வரலையே வரலையே, சோமனமா வரலையே, எங்கே போயிட்டாங்க? இன்னைக்கு நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம். ஒரு காரணத்தை அடுத்த வாரம் சொல்லிடலாம். நீங்கள் இதை பேசிட்டு இருக்கும்போதே அவர் கண்ணு உங்களை இப்படி பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்பப்போ ஊசி இறங்கின மாதிரி தான் இருக்கும். அந்த ஊசி இறங்கினா தான் உள்ள சுகமாகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நல்ல ஒரு கட்டு அடிச்சு நம்ம அப்போ தான் இப்படி பார்ப்பார் கர்த்தர். சரிப்பா, நீ அங்கே அட்டண்டன்ஸ் போடல, உன்னை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். சில பேர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடி வருவாங்களா, அவங்களே அவர் கண்கள் இப்படி உற்று பார்க்கிறது. இவனுக்காக எதையாயிலும் செய்வோம். அவர் எல்லா வழிகளையும் உற்று நோக்கி பார்க்கிறார். நீங்க அதை மறந்துடக்கூடாது. ஆழங்களை பார்க்கிறவர், நம்முடைய வழிகளை பார்க்கிறவர், நம்முடைய நினைவுகளை பார்க்கிறவர், அக்குவர் ஆணிவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதனாலதான் தப்பிக்கவே முடியாது. நீதிமொழிகள் 15:3 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கண்கள் 2 கூட்டத்தார் மேல பார்க்கிறது, நல்லோரையும் தீயோரையும். வாசிங்களேன். கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படியே வாசிங்க. நல்லோரையும் தீயோரையும் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, சில பேர் சொல்லுவாங்களா, ஆண்டவரே உமக்கு கண்ணே இல்லையா? அப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? உமக்கு சொல்லலை. வெரி குட். உமக்கு கண்ணே இல்லையா? நாம் அவங்கள பாருங்களேன், இவங்கள பாருங்களேன், அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், அவனை ஒன்று சொல்றேன், நல்லோரையும் பார்க்கிறார், தீயோரையும் பார்க்கிறார். 2 பேருக்கும் மழையை கொடுக்கிறார். ஆச்சரியத்தை பாருங்க. தீயோர் மேலையும் கர்த்தர் எதை வருஷிக்க பண்ணுகிறார். ஆனா அதுல ஒரு காரியம் இருக்கு. முடிவு 2 பேருக்கு வித்தியாசம். நல்லவருடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால 2 பேரையும் அவருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 16:17 வசனத்தை யாராவது வாசிங்களேன். எரேமியா 16:17 வசனம். என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேல நோக்கமாயிருக்கிறது. ஆமென். அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறது? மறைவா இருக்கவில்லை. அல்லேலூயா. சபை மக்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா ஒண்ணுமே இல்லைங்கிறத பைபிள் வசனம் மறுபடியும் சொல்லுகிறது. எரேமியா 32:19 வீட்டில் போய் வாசிங்களேன். எபிரேயர் 4:13 யாராவது வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை, குறிச்சு வச்சுக்கோங்க. எபிரேயர் 4:13 வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவானது சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளு தப்பு பண்ண உடனே அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம மறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. ஒன்று மட்டும் அவங்க புரியல, அங்க நடந்தது எல்லாமே கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது இல்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபையே, இன்னைக்கு அந்த கண்களுக்கு மறைவாய் அல்ல, அந்த கண்களுக்கு பிரியமானதை நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்தில் அதை பேச போறேன். கர்த்தர் உங்களோட பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தருடைய கண்கள் உங்க மேல எப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புறார் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையில சொல்றேன், கர்த்தருடைய கண்கள் உங்க மேல தயவா இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கணும். கர்த்தருடைய கண்கள் உங்க மேல தயவா இருக்கணும். உங்களை பார்க்கும் பொழுது என் பிள்ளைன்னு கர்த்தர் கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஒரு அழகான வசனம் நீதிமொழிகள் இருக்கு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24, 25 எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். 24, 25, 26, 27 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளில் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா. இந்த 4 வசனத்துல என்னெல்லாம் வருது தெரியுமா? வாய் வந்துட்டு, உதடு வந்துட்டு, கண்ணு வந்துட்டு, கிட்டத்தட்ட சரீரம் எல்லாருமே வந்துருச்சு. எல்லாரும் நல்லா கவனிங்க, எங்கேயும் பேச வேண்டாம், நல்ல உற்சாகமா கவனிங்க. உங்க கண்கள் எப்படி இருக்கணுமா? நேரா இருக்கணும். சில கண்கள் எப்படி, நானே ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன், சில கண்கள் ஓட்டும் பொழுது பைக் ஓட்டுவங்க இப்படியே போவோம், அங்கே முட்டிக்கிட்டு தான் இருப்பான். அங்கே போய் அவன் எதை பார்க்க என்னத்தை செய்யறான். கண்கள் நிறைய பேருக்கு பறங்க பார்க்குற கண்கள். இங்க இங்க ஒன்னு பார்த்தா நேரா பார்க்கணும். பைபிள் சொல்லுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. அல்லேலூயா. இது இப்போ உங்க கண்கள் நேரா நோக்கணும்னா அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? முந்தின வசனத்துல ஆன்சர் இருக்கு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அல்லேலூயா. அந்த கவனிங்கிற வார்த்தையை வாசிக்கும் பொழுது உங்க மைண்ட் என்ன வரணும்னா, அந்த ஸ்டாப் வரணும். அந்த நீங்க டிராஃபிக்ல நிப்பீங்க தெரியுமா, நில், கவனி, செல், அதுதான் உங்க மனசுல வரணும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அடுத்த வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அண்டர்லைன் த வேர்ட். அந்த வசனம் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். எப்படி தெரியுமா பைபிளை வாசிக்கணும்? எல்லாரும் எனக்கு கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை பேசிட்டா, இந்த வசனத்திற்கு ஒத்த வசனம் எங்க இருக்கு அப்படி பார்த்து உங்க கண்ணு வசனத்தின் மேலேயே இருந்தா போதும், சரீரம் முழுக்க ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. சில பேர் வசனத்தை பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, இன்னைக்கு என்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், திடீர்னு ஐயோ அப்படின்னு வந்துட்டான், திருப்பி வேண்டாம், சோத்திரம். எடுத்த உடனே ஐயோன்னு வந்துட்டேன், ஐயோ வேண்டாம். அடுத்தது வாலாக்காமல் எங்க வருது, வாலாக்காமல் தலையாக்குவார், காணுமே, சோத்திரம். எங்க வாலாக்காமல் தலையாக்குவார். அது உங்க மாம்ச கண்கள் பார்த்துட்டு இருக்கு. கரெக்டா தான் மாம்ச கண்கள். சில பேருக்கு இப்படி 3, 2, 1 ஏசப்பா நல்ல வசனம் வரட்டும், செப்பனியா வந்துட்டு பாருங்க. அது முதல்ல அது என்னன்னே புரியாது அவங்களுக்கு. இப்படி வாசிக்கிறது இல்ல. ஒரு வசனத்தை எடுத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த வசனத்துல என் கண்களை பதிய வைத்து கவனித்து அப்படி ஆர்வத்தோட வாசித்து நீங்க அதுக்கப்புறம் அப்படி கண்ணை வசனத்திலிருந்து எடுத்து இப்படி பாருங்களேன், உங்க மைண்ட் ஃபுல்லா பார்வை ஃபுல்லா எப்படி தெரியுமா இருக்கும், வசனமா இருக்கும். அல்லேலூயா. அப்படி வசனத்தை பார்க்கணும். நீங்க வசனத்தை படிங்க, கண்ணாடி போட வேண்டாம். அல்லேலூயா. வசனத்தை படிங்க, கண்ணாடி போட வேண்டாம். சில பேருக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், இப்போ பைபிள் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வருஷம் முடியுதுக்குள்ள பைபிளை முடிச்சிருங்களேன், நல்லா வாசித்து முடிங்களேன். இந்த 2 வாரம் இருக்கு, பைபிளை நல்லா படிங்க. நீங்க அன்னைக்கு சாட்சி சொல்லுங்களேன், பைபிள்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், பைபிள்ல கொஞ்ச நேரம் நல்லா வாசிப்போமே. அல்லேலூயா. இந்த வசனம் கண்ணை விட்டு என்னைக்கு பிரியாம இருக்குதோ அன்னைக்கு நம்ம கண்கள் நேராய் நோக்கும். அல்லேலூயா. அப்படின்னா ஒரே ஒரு வழி என்னன்னா, என்னை உற்று நோக்கும் கண்களை நான் கவனமாய் பார்க்க வேண்டுமானால் அவருடைய வசனம் எனக்கு அவசியம். நீதிமொழிகள் 23:5 நீங்க வாசிங்க. நீதிமொழி 20 இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. இந்த வசனத்தை படிக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை, அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய். அல்லேலூயா. அப்படி பார்ப்பான். அது மொத்தமா இவன் வாழ்க்கையில அதுக்கு சாத்தி இல்லாமல் போகும் பொருள் மேல அப்படின்னு சொல்லி அதை பார்த்து, உதாரணத்துக்கு சொல்லப்போனா
இந்த ஃப்ளைட்டை நான் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் போகும் பொருள் மேலே உங்கள் கண்களை வைக்காதீங்க. அது ஆகாய மார்க்கம் அடைஞ்சிடும், பறந்து போயிடும். அதே அதிகாரத்தில் நமக்கு ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர்? 26, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் அவர் கண்கள் எப்படி பார்க்குதோ அப்படிப்பட்ட பார்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்றைக்கு எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறக்கும் பொழுது அவன் எதை பார்த்தான் என்றால் சீரியரை பார்க்கல, சீரியருக்கு பின்பதாக இருந்த ராணுவத்தை அவன் பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்களை கர்த்தர் அப்படி மாற்றுவாராக. அல்லேலூயா. உன் கண் சரியா இருந்தால் உன் சரீரம், உன் கண் வெளிச்சமாய் இருந்தால் உன் சரீரமும் எப்படி இருக்கும்? வெளிச்சமாய். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க பார்க்கிறது எல்லாம் நல்லவைகள் நினைக்காதீங்க. அவர் விரும்புகிறத பார்க்க முடியாத கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்க மேல் நோக்கமா இருக்கிறது. 3 காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசினார், விரைவாய் சொல்றேன். முதல் காரியம் என்னவென்றால், உங்களுடைய கண்கள் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? மேலானதை நோக்கும் கண்கள். எழுதிக்கோங்க. உங்க கண்கள் எதை பார்க்கணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. கண்ணு எதை பார்க்கணும்? மேலானதை பார்க்கணும். எதை பார்க்கணும்? மேலானதை. ஒன்னே ஒன்று சொல்றேன். வேத புஸ்தகம் கொலோசியர் நினைக்கிற சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, நீங்கள் தேடுவது மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. எப்போ பாஸ்டர், எப்போ என் கண்ணு சரியா இருக்கும், என் கண் எப்போ கர்த்தரை உண்மையா பார்க்கும் என்றால், என் கண்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, என் கண்ணு கர்த்தரை மட்டும் உறுதியாய் நோக்கும் பொழுது அதுக்கு பேரு தான் ஹையர் விஷன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்களேன். ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்றேன். நீங்க உங்க கண்ணை ஹையா பார்த்தீங்கன்னா ஹையான காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். உயர்வான காரியத்தை பார்ப்பீங்கன்னா உயர்ந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். பூமிக்குரிய காரியங்களும் பூமிக்குரியவைகளையும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு பிரச்சனை தான் வருது. அல்லேலூயா. சில டைம்ல சில நபரை பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிருது? இவனா, இவன் கண்ணில் என்ன செஞ்சிட்டோம், முழிச்சிட்டோமே, இவரா, ஐயையோ அப்படின்னு ஆயிரும். அதுக்கு தான் சொல்றேன், உங்க கண்கள் எல்லாரையும் அல்ல, கர்த்தரின் மேல். அதுக்கு பேர் தான் மேலானது. மேலானதை பார்க்கும் பொழுது மேலான காரியங்களை இந்த கண்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். இன்னும் கூடுதலாக சொல்லட்டுமா? நீங்க மேலானவரை பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க விரும்புகிறது அல்ல, மேலானதை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா. அதனால தான் வாசிக்கலாம், யாத்திராகமம் 33:12-13 அங்க மோசே இயேசுவோடு கூட எப்படி பேசினாரா? ஒரு சிநேகிதன் பேசுவது போல பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தை வாசிக்கலாம். மோசையோட பேசினார். ஸ்தோத்திரம். எல்லாரும் வசன கவனமா கவனிங்க. மோசே கர்த்தரை நோக்கி என்று சொன்னீரே, அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரி சொன்னதுண்டே. 2 அல்லேலூயா போட்டாதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட யார் வருவாங்க? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன நபருக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு என் கூட யார் வருவாங்க நீங்க சொல்லல, ஆனா ஒன்று மட்டும் எனக்கு விளங்குது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்ன உடனே நான் நம்பிக்கையோடு கடந்துட்டேன். அவர் கண்களுக்கு கிருபை கிடைச்சா போதும், நான் தனியா போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, மோசே எதை பார்த்தார் தெரியுமா? உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைக்கணும். கீழே இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரும் பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க. 30 லட்சம் ஜனங்கள்ல நிறைய பேர் பாவம், கோபமூட்டினார்கள். பைபிள் சொல்லுது, அவர்கள் கோபமூட்டினார்கள், அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள், முறுமுறுப்பு செய்தார்கள், பின்மாற்றமாய் இருந்தார்கள், சிலை வழிபாடு செய்தார்கள், கீழ்ப்படியாமல் இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள். ஆனா எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் கவனிங்க, இவனுடைய கண்கள் இவர்கள் மேல் நோக்கமா இல்ல, இதன் மத்தியில் இவனுடைய கண்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் மேல இருக்கிற கர்த்தரின் மேல் மேலானதை நோக்கமா இருக்கும் பொழுது
அவனுக்கு கிடைத்த வார்த்தை, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சந்தோஷமா, கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். இந்த நபர் மட்டும் என்னை பார்த்துட்டாருன்னா, சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த நபர் மட்டும் என்னை பார்த்துட்டாங்கன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். அந்த பேப்பரை சப்மிட் பண்ணிட்டேன், எப்படியாவது அந்த நபர் பார்த்துட்டாருன்னா நல்லா ஃபுல் மார்க் போட்டுருவேன். ஒன்று சொல்லட்டுமா, இது எல்லாரும் எதை பார்க்குறாங்கன்னா, மனுஷர்கள் கண்கள் என்ன செய்கிறாங்க. சில பேர் பாருங்களேன், அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி இப்படி எக்கி நிற்பாங்க, ஒருத்தனும் பார்க்க மாட்டான். அல்லேலூயா. ஐயா ஐயா அதான் ஐயா நெக்ஸ்ட் போஸ்டா நான் இருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், முதல்ல உட்காரு, நீ உட்காருன்றான். அல்லேலூயா. சில பேர் அவங்கள எப்படியா மனுஷ கண்களில் தயவு கிடைக்கணும். ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க என்னோடு கூட யாரையும் அனுப்பல, ஆனா ஒன்று மட்டும் எனக்கு விளங்குது, என்னோடு கூட உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுனால இப்போ நான் போகிற பாதையில் உங்களுடைய கண்கள் என்னோடு வந்து கொண்டே இருக்கிறது. என்ன கண்கள்? நம்ம ஏற்கனவே படிச்சோம். அது என்ன கண்கள்? புறாவை போல உள்ள கண்கள், அக்கினி ஜுவாலையானவருடைய கண்கள். என்னை யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ அவர் என்னை பார்க்கிறார். இப்போ நம்ம சொல்றோம், ஆண்டவர் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும், அதுக்கு என்ன செய்யணும்? அப்ப கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கு பிறகு அந்த வார்த்தையை எல்லாரும் குறிச்சு வச்சுக்கோங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால் உண்மையான வேதத்தினுடைய ஒரிஜினல் பதம் என்ன தெரியுமா? கடந்த நாட்கள் இதை தியானிக்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னா உண்மையான ஹீப்ரு பதம் என்னவென்றால், கர்த்தருடைய முகம் உனக்கு முன்பாக செல்லும். எழுதிக்கோங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றால் அந்த வார்த்தையினுடைய ஒரிஜினல் பதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய முகமே உனக்கு முன்பதாக செல்லும். கர்த்தருடைய ஃபேஸ், கர்த்தருடைய முகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. இப்ப கீழே சொல்ற, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறத நான் எதனால அறிவேன்? எல்லாரும் பாடுவீங்களா? ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க. ஏதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவர் மறுபடியும் சொல்றார், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சது. இப்ப எல்லாரும் இந்த சத்தியத்தை எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. ஏன் தெரியுமா கர்த்தருடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைச்சது? அவன் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானதை பார்த்தான். அப்ப நம்ம கண்கள் எல்லாரும் இப்படி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் கண்கள் இப்படி நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் பூமியில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை விட என் ரெண்டு கண்ணும் என்னை பார்க்கிற கண்களை பார்க்கிறது. நான் ஒவ்வொரு கண்ணீர் வடிக்கிறேன்னா அது உம்மை பார்த்து, அப்பா நீ என் மேல நோக்கமா இருக்கிறீங்க. அதனாலதான் கோபம் மூட்டி கொண்டிருந்த எல்லாரின் மத்தியில, நல்ல கவனிங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் கண்ணை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே பிசாசு என்ன செய்யறான்? எல்லாரும் ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் வாக்குவாதம், இது எல்லாம் என்ன சூழ்ந்திருந்தாலும் என் கண்ணு அதை மேல போகக்கூடாது. என் கண்கள் மேலானதை நோக்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கிறது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. நான் இப்படி எழுதியிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய அற்புதத்தை பார்த்தாலும் மேலான கர்த்தரை பார்க்கவில்லை. மறுபடியும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்தாலும் மேலான கர்த்தரை பார்க்கல. இப்ப உங்களுக்கு புரியுதா? பெரிய பெரிய அற்புதத்தை நீங்க பார்த்தாலும் கர்த்தரை பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இந்த வருஷத்துல நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமே. என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு கர்த்தரை பார்த்தீங்க? எந்த அளவுக்கு கர்த்தரோடு பேசுறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை வர்ணிக்க முடியும்? கர்த்தரை வர்ணிக்க முடியுமா? கர்த்தர் கடந்த நாட்களிலே என்னை காய்ச்சலை மாற்றினார், இதே எத்தனை தடவை சொல்லுவோம். கர்த்தரை வர்ணிக்க வேண்டாமா? அவர் எவ்வளவு அழகுள்ளவர், எங்க அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அது சில பேர் பார்த்தேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை நான் சொல்ல வரல. அவரை பார்க்கணும்னா வசனம் தான்.
வசனத்தை பார்த்தா கர்த்தரை பார்க்குற மாதிரி. அல்லேலூயா. அற்புதம் வந்தால் மட்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கதையை கேளுங்களேன். அற்புதம் வந்தால் மட்டும் பாட்டு, மற்ற நேரமெல்லாம் வம்பு. அற்புதம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப மட்டும் என்ன வரும்? மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். இப்ப தண்ணி கிடையாது, முறுமுறுப்பு. இது என்ன கதை தெரியுமா? கண்கள் அவர் மேல நோக்கமா இல்லை. இப்போ அது முக்கியமான சத்தியத்துக்குள்ள வரேன். கண்கள் மட்டும் அவர் மேல நோக்கமா இருந்ததுன்னா, எனக்கு வழி நடத்துகிற கர்த்தர் அற்புதம், எனக்கு அற்புத வாசல் இப்ப இல்லாவிட்டாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னோடு பார்த்து கொண்டே இருக்கிறார், எனக்கு உரியதை கர்த்தர் நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு கூட்டத்தில், உபவாச கூட்டத்தில் எல்லையோ சொன்னேன், முட்டை கதை சொன்னேன். முட்டை கதை எத்தனை பேர் கேட்டீங்க? அது ஒரு நல்ல சுவிசேஷகர்கள், அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய தகப்பன் தாய் ஊழியத்தை முடித்து கொண்டு அவங்க ஒரு வீட்டில் அவங்க இருக்கும்போது சாப்பாட்டு பிரெட் இல்லை. அமெரிக்காவில் நார்த் சைடில் அவங்க இருக்கும்பொழுது பிரெட் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது சாப்பாடு அவ்வளோ பசி. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது பார், கர்த்தருடைய கண்கள் எப்படி தெரியுமா? திடீர்னு அவங்க அவ்வளோ பசியோடு இருக்கும் பொழுது வீட்டில் இருந்து, எல்லாம் நல்ல கவனிங்க, வீட்டில் இருந்து நோக்கி பார்க்குறாங்க, ஒரு 100 கோழி அங்கேருந்து வந்துச்சான். இந்த 100 கோழி எதுக்கு வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த கோழி வந்தால் பார்த்தா அந்த 100 கோழியும் இவங்க வீட்டுக்கு வந்து 100 முட்டையை போட்டு போயிட்டான். இந்த கோழியை நான் வளர்க்கல, ஏன் இந்த இடத்துல முட்டை போட்டுச்சு? நேராக பின்னாடி போய் பார்த்தா அந்த கோழி இன்னொரு வீட்டில் போய் அடக்காத்து இருக்கான். அவர்கிட்ட உங்கள் வீட்டு கோழி எங்கள் வீட்டில் முட்டை போட்டு சொன்ன, இது எங்கள் கோழியே இல்லை, ஏன் கோழி இல்லை, எங்கள் வீட்டில் முட்டை போட மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் முட்டை போடாத கோழியே இல்லை அப்படின்னா அந்த முட்டை வச்சுக்கோங்க, சோத்திரம். இப்போ என்ன ஆச்சு? அது கர்த்தர் கொடுத்தது. இதில் என்ன ஒரு நன்மையான காரியம்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு. அந்த வசனம் இருக்க 1 பேதுரு 3 போடப்பட்டிருக்க, வீட்டை போய் படிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமா இருக்கு சொல்ற. அந்த இது உண்மையான கதை இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச இவாஞ்சலிஸ்டுடைய தாத்தா பாட்டிக்கு நடந்தது. அவர் சொல்றாரு, எங்க தாத்தா பாட்டியை கர்த்தர் கடைசி வரைக்கும் நடத்தினார். ஒரு கோழியை கர்த்தர் கொண்டு வருவார்னா உங்களுக்காக கர்த்தர் எதையும் செய்வார். ஒரு காகத்தை கர்த்தர் கொண்டு வந்தாரா, கொண்டு வரலையா சொல்லுங்களேன்? யோனாவுக்காக ஒரு மீனையே கர்த்தர் நினைச்சிட்டார், மீனோட பேசிட்டார். மனுஷன்ட்ட தான் பேச முடியல, மீனையாவது பேசுவோம். மீன்கிட்ட பேசி மீன் கீழ்ப்படிஞ்சு கரெக்டாக கொண்டு போய் விடுது. காகத்திட்ட பேசி, காகத்துக்கு எவ்வளோ பசி இருந்திருக்கும், பர்கரை காகம் முழுங்கியிருக்கும். காகம் சொல்லுது, போய் கரெக்டாக தீர்க்கதரிசிக்கு போய் கொடுக்கனா, என் கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அப்போ நம் பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலா. அதனால தான் ஒருத்தன் உண்டு பைபிள்ல, அவன் பேர் என்ன? மோசையோடு கூட இருந்த ஒருத்தன் உண்டு, அவனுடைய பெயர் காலேப். இந்த காலேப் சொல்றாரு, தன்னுடைய 85வது வயதில் சொல்றாரு, எனக்கு 40 வருடத்துக்கு முன்பதாக இருந்த அதே பலன் எனக்குள்ள இருக்கிறது. எப்படின்னா, மோசே எப்படி கர்த்தரை பார்த்தாரோ அதே போல இவர் மேலானதை பார்த்ததுனால தான் அன்னைக்கு இருந்த அதே பலன் உள்ளேயும் இருக்கிறது, வாக்குத்தத்த தேசத்தில் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான வசனம், அந்த முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? காலேப் எப்படிப்பட்டவனா இருந்தானா? உத்தம இருதயத்தோடு இருந்தான். அல்லேலூயா. காலேப் சொன்னார் தெரியுமா? உத்தமமாய், நான் கர்த்தருக்கு பார்வையில் உத்தமமாய் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு கேட்கிறேன், இந்த 85வது வயதிலையும் என்னால் அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சின்ன கோட்ஸ் எழுதியிருக்கேன், எல்லாரும் கவனிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க. எப்படி தெரியுமா? அது முக்கியமான ஒரு கோட்ஸ். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு கோட்ஸ் எழுதியிருக்கிறேன், கவனிங்க. எல்லாவற்றையும் பார்த்து நான் அற்புதங்களையும் பார்க்கும் பொழுது நான் அற்புதத்துக்காக கொண்டாடுவேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அற்புதத்தையும் நான் பார்த்தா, உலகத்தையும் பார்த்துட்டு கர்த்தருடைய அற்புதத்தையும் பார்த்தா நான் அற்புதத்துக்காக என்ன செய்வேன்? கொண்டாடுவேன். ஆனா கர்த்தரை மட்டும் நான் பார்க்கும் பொழுது அற்புதத்தோடு வாழுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு மறுபடியும் சொல்ற அந்த வார்த்தையை, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பார்த்துட்டு கர்த்தரையும் நான் பார்ப்பேனே, ஆனால் அற்புதத்தை பார்த்து அற்புதத்துக்காக கொண்டாடுவேன். ஆனா கர்த்தரை மட்டும் நான் பார்ப்பேனே, ஆனால் அற்புதத்தோடு வாழுவேன். சில பேருக்கு 3வது சொல்லாத புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் பார்த்தும் கர்த்தரையும் 10ல் 11வது கர்த்தரை பார்த்தா எனக்கு அற்புதம் எப்படி தெரியுமா தெரியும்? கர்த்தர் அற்புதம் செய்தார், கொண்டாடுவேன். ஆனா கர்த்தரை மட்டும் பார்த்தனா அற்புதத்தை கொண்டாடுகிறவன் அல்ல, அற்புதத்தோட கடைசி வரைக்கும் வாழுவேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் அற்புதத்தோடு வாழுவேன். யோசுவா, காலேப்
மோசே கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா, தண்ணி வராட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் கர்த்தர் நேற்றைக்கு சந்தித்தார்னா இன்னைக்கு சந்திப்பார். அவர்கள்தான் அற்புதத்தோடு வாழுகிறவர்கள். ஏன்னா அவர்களுடைய கண்கள் கர்த்தரை பார்க்கிறது. எல்லா ஜனங்களுடைய கண்கள் தண்ணி வருகிற பாறையை பார்க்கும். ஆனால் ஜெபிக்கிறவனுடைய கண்கள் தண்ணீர் வருகிற பாறை அல்ல, பாறைக்கு மேல இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கும். அதுதான் கண்கள். அவர் சொல்றார், அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே. சத்தமா சொல்லுங்க, அந்த ஞான கண்மலை. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அந்த ஞான கண்மலை. ஏன் போன வர மாதிரி 4 மணி வரை ஆக மாட்டேன், முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, அந்த ஞான கண்மலை யாரு? பக்கத்துல பார்த்து கை குடிச்சு, அந்த ஞான கண்மலை தான் தண்ணி வரும் சொல்லுங்க. ஹவுசிங் போர்டு தண்ணி கூட முடியும், அந்த தண்ணீர் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை லைன் கொடுத்தாலும் இங்க தண்ணி போயிட்டுனா முடிஞ்சது, அங்க இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணி இல்லை, ஜீவ தண்ணீரை நான் சொல்றேன். அல்லேலூயா. அற்புதத்தோடு வாழணும்னு விரும்புறீங்களா? அற்புதத்தை கொண்டாடணும்னு விரும்புறீங்களா? I want to live in the miracle. I want to live in the miracle. நான் அற்புதத்தோடு நடக்க வேண்டும். இரண்டாவது எழுதிக்கோங்களேன், மேலான தரிசனத்தை பார்க்கும் கண்கள். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னா நம்ம பார்த்தோம். முதல்ல நீங்க மேலானதை காணும் கண்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? மேலான தரிசனத்தை பார்க்கும் கண்கள். இதை சீக்கிரமா சொல்லிடுறேன். தேவ ஒளியினால் சந்திக்கப்பட்ட சவுல், கர்த்தர் முதல்ல அவனை மாற்றினது வேண்டாம், அவனுடைய பார்வையை கர்த்தர் மாற்றினார். பேர் ஒளி யார் மேல வந்துச்சுன்னா, நம்ம அண்ணன் சவுல் மேல வந்த உடனே முதல்ல அவனுக்கு எங்க கண் என்ன செஞ்சிச்சு? குருடாச்சு. அதனால கண்ணு மேல அனனியா கையை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணுல இருந்து என்ன விழுந்துச்சு? இன்னைக்கு நிறைய பேருக்கு செதில்கள் அங்கங்க இருக்கு. அந்த செதில்கள் எல்லாம் விழுந்துட்டுனா உங்க கண்ணு சரியாயிரும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்கியா நீங்க இப்படி ஆண்டவரை தேடி வர முடியல? எனக்கு நிறைய பிரச்சனை, நிறைய போறேன், எனக்கு நிறைய வேலை. இந்த நபர் இப்படி யாராவது சொன்னானா அவனுக்கு செதில் இருக்கு. அல்லேலூயா. ஏன் நீங்க கர்த்தரை தேடல? அது அப்படி இது இப்படி செதில் எல்லாம் உடஞ்ச வெடிதமா சொல்லுவான், கர்த்தரை தேடுவேன், நோக்கத்தோடு வாழுவான், சபையோடு கூட நிற்பான். அல்லேலூயா. சில செதில்கள் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உடைய வேண்டியது இருக்கு. அதனால தான் பவுலுக்கு எப்போ செதில் கீழே போச்சோ அப்ப பவுலுடைய கண்களை கர்த்தர் திறந்துட்டார். திறந்த உடனே சவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது வாசிங்களேன். அவர் தாமதமின்றி, எல்லாரும் சொல்லுங்க தாமதமின்றி, அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? தாமதமின்றி. எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து 2 பேரை பார்த்து சொல்லுங்க, லேட் ஆக்காதீங்க. இங்க கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அது எல்லாரோடைய வாழ்க்கையில இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள்ல லேட்டுங்கிற வார்த்தை எத்தனை முறை யூஸ் பண்றீங்க? எதுக்கு? லேட்டு 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 லேட்டு. அவர் வர ஆசீர்வாதமும் லேட்டு. அல்லேலூயா. தொட்ட உடனே செதில் எல்லாம் கீழே விழுந்த உடனே கர்த்தர் எனக்கு ஒரு புது பார்வை கொடுத்து விட்டார். அப்ப நீ ஊழியம் செய்வியா? பிறகு ஒரு வருடம் கழித்து கர்த்தர் என்னோடு சந்திக்கும் பொழுது நான் மறுபடியும் பேசுவேன், ஊழியம் அப்படியா சொன்னார். நிறைய பேர் எப்படி தெரியுமா? ஏன் சிஸ்டர் ஊழியம் செய்யல? இல்லை, மறுபடியும் கர்த்தர் என்னை சந்திக்கும். உனக்கு ஒரு சந்திப்பு கிடைச்ச பெரிய விஷயம். அல்லேலூயா. உங்களை சந்திச்சிட்டாருன்னா தாமதமின்றி ஓட வேண்டாமா? எங்க ஓடினாதாங்க கண்ணு தெரியும் நல்ல. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க போனா தானே கொஞ்சம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க ஓடினா தானே அடுத்த கண்களில் கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். தாமதமின்றி கண்ணு செதில் விழுந்த உடனே தரிசனத்துக்கு நேராக ஓடிட்டான். ரெண்டாவது என்ன தெரியுமா? மேலான தரிசனத்தை பார்க்கும் கண்கள். இப்போ உங்க கண்களை கர்த்தர் எப்படி மாற்றணும் விரும்புறாருன்னா, வெறும் குடும்பத்தின் கஷ்டங்களை அல்ல, உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற மேலான தரிசனத்தை பார்க்க விரும்புகிறார். அதனாலதான் இதே பவுல் எழுதும் பொழுது, நிருபங்கள் எழுதும் பொழுது பாரத்தோட எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? 2 கொரிந்தியர் 4:4 எழுதுறார், இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பிறர் அறிய முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இவர்களுடைய கண்களை என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கினான். வீட்டில் போய் படிங்க. இவருடைய கண்கள் என்ன செஞ்சிட்டான்? குருடாக்கினான். ஏன் அதை எழுதுறாருன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள் குருடா இருக்கிறது. நாமும் குருடா இருப்பதுக்கு அழைக்கப்படல. பார்வை அடைந்தவர்கள் மற்றவனுடைய பார்வை திறக்கணும். Can I tell you one thing? மறுபடியும் சொல்லட்டும் ஒரு காரியத்தை.
இந்த கண்ணு நல்லா இருந்ததுன்னா இந்த கண்ணு நல்லா இருக்கணும். இந்த கண்ணு நல்லா இருந்தா இந்த கண்ணு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நிறைய பேருடைய, சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், உண்மையா கண்ணு தெரியாது, ஆனா இந்த கண்ணு தெளிவா இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு கண்ணு நல்ல இங்க தெரியுது, இந்த கண்ணு குருடா இருக்கு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அந்த குருட்டாட்டங்கள் திறக்கப்படுவதாக. அதனாலதான் லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை காண்கிறவன் என்று சொல்லியும் உன்னை குருடன் என்று நான் உன்னை பார்க்கிறேன். உன் கண்களுக்கு நீ எதை போடு? அல்லேலூயா. கண்களுக்கு என்ன போடு? கலிக்கு போட்டுட்ட அப்படின்னா கரெக்டான கதவை திறப்ப. சொல்றது புரியுதா? நீ கண்ணை கரெக்டா கழிக்க மாட்டேன்னா கரெக்டான கதவை. இப்ப யார் தட்டுறா? பிசாசு தட்டினாலும் திறக்கான் கதவை. வாங்கய்யா, அவர் இன்னொரு கதவுல தட்டிட்டு இருக்காரு, அதை திறக்க முடியல. இப்போ ஒன்று சொல்லட்டுமா? தட்டுறது யாரும் நம்மளுக்கு தெரியணும், அது கண்ணு வேணும். புரியலையே சில பேருக்கு? அல்லேலூயா. கதவை தட்டுறது யாரு என்ன செய்யணும்? தெரியணும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மறக்கவே மாட்டேன், இப்போ வரைக்கும் அது பதபதக்குது. அமெரிக்காவில் ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு ஒருத்தன் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். எங்களை கத்தி ஜோம் பண்ணுறாங்கன்னு போலீஸ். அமெரிக்கா போலீஸ் எங்களை வலை வீசி தேடுது, ஸ்டேட் ட்ரூப்பர்ஸ் தேடுதாங்க. அந்த இந்தியன்ஸு, அந்த கருப்பா அந்த இது ப்ரௌன் கலரில் இருப்பாங்களா, அவங்க எங்களும் தேடிட்டு இருக்கான். 24 மணி நேரத்தில் எங்களை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது எங்கள் பாஸ்டர் வரல. எங்கள் பாஸ்டர் அவர் வராருன்னு நான் நினச்சி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, காலிங் பெல் டிங்குன்னு அடிக்குது. அப்போ எங்கள் பாஸ்டர் நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டேன், ஓடோடி போய் அப்படியாக திறந்த எனக்கு ஷாக்கு. we are the state troopers from US அப்படின்னு பயங்கரம். இது எப்போ எனக்கு திடுக்குன்னு கைது பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு. நான் அப்படியே இப்படி தான் போனேன். சோத்ரம், யா I will call my pastor's wife now. Yeah, I'll go. போய் நேராக போய் பாஸ்டருடைய மனைவிட்ட போய் இப்படியே நின்று சொல்கிறேன், எங்கள் வெளியே 2 போலீஸ் வந்திருக்காங்க. நான் ஆர்வத்தோடு தட்டினேன், திறந்தது போலீஸ். என்கொயரி 1 மணி நேரம் என்கொயரி பண்ணாங்க. அந்த என்கொயரியில் யார், ஹூ இஸ், இதுக்கு லீடர் யார்? லீடர் என்ன தான் போட்டிருந்தார் பாஸ்டர். முதல்ல லீடரை கூடுங்கன்னாங்க. எதுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு. சத்தம் போட்டு ஜெபம், இங்கே இந்தியாவில் நாங்கள் சத்தம் போட்டு ஜெபிச்சு தான் பழக்கம். ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இனிமேல் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணா? ஒரு இன விரோதியாக இருக்கிற ஒருத்தன் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ண அவன் எங்கேயோ முக்கில் ஒளிஞ்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான்? நாங்கள் வந்த கார் பிளேட்டு கொண்டு நம்பர் பிளேட் எழுதி போலீஸ்ட்டு கொடுத்துட்டான். இதில் நல்ல வேலைக்கு சிறைச்சாலைக்கு போல நாங்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கள் போதகர் வந்தார். போதகரே நீங்கள் தானே எங்களை ஜெபிக்க சொன்னீங்க. ஜெபிச்சோம். அவர் ஒரே நெட்டுக்கு சிரிக்கிறார். இப்போ ஏன் நீங்கள் சிரிக்கீங்க? அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ எதுக்கு சிரிக்கீங்க அப்படிங்க. வெறும் அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கூலாக எடுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் போய் போலீஸ்கிட்ட போய், அதுக்குள்ளே போலீஸ் எங்கள் காலேஜ் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு ஜெபம் பண்ணதுக்கு இவ்வளோ பிரச்சனை. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், எங்கள் பாஸ்டர் சிரிக்கிறாருன்னு நினச்சேன், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்கள் பாஸ்டர் போய் அவரோடு கூட பேசி, எதுக்கு நீங்கள் வந்தீங்க, எங்கள் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, இதை பேசுனது யார் தெரியுமா? ஒரு ஒயிட் அமெரிக்கன் பாஸ்டர் எங்களுக்காக பேசினார். இது எங்கள் பிள்ளைங்க, அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நான் தான் ஜெபம் பண்ண சொன்னேன். சார் வி ஆர் சாரி. அவங்க எங்களுக்கு நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க, ஒன்றும் கம்ப்ளைண்ட் அவங்க மேலே போடலைன்னு கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவர் சாட்சியாகவே சொல்லிட்டேன். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, தட்டுறதை சரியாக திறக்கணும். பாஸ்டர் வர்றாருன்னு திறந்தா யாரும் வந்துட்டான். நீங்கள் நிறைய பேர் தட்டுற எல்லாத்துக்கும் திறக்காதீங்க. வெளியில் பிசாசு இருப்பான், அந்த கதவை பூட்டி வச்சிருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் தட்டி கொண்டே இருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை. அப்படின்னா முதல்ல கேட்கணும், காது நல்லா இருக்கணும். இது எல்லாத்துலையும் கோளாறு ஆயிடக்கூடாது. காதும் கோளாறு ஆயிடக்கூடாது, கண்ணும் கோளாறு, எல்லாம் கோளாறு. காது கோளாறு, கண்ணு கோளாறு. காது கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும். ஒரு நாள் காதை குறித்து படிப்போம், சோத்திரம். காது தெளிவாக இருந்தால் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டாதான் நானும் அவரும் பார்ப்போம். பார்த்த உடனே அடுத்தது டேபிள் தான். என்னது? எங்க டேபிளில் ஏசப்பா கூட உட்கார எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சில பேர் காஃபி ஷாப்புக்கு போனால் இந்த ஃப்ரெண்டு கூட உட்காந்து டீ குடிச்சு பப்ஸு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களோ இல்லையோ, உங்களோடு கூட டேபிளில் கர்த்தர் உட்காரணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, அந்த பந்தியில கர்த்தர் என்னை உட்கார வைக்கிறார்,
அவரோடு அதை சொல்லுது, நான் அவரோடு போஜனம் பண்ணுகிறேன், அவர் என்னோடு போஜனம் பண்ணுகிறார். நாங்க 2 பேரும் முகமுகமா பார்க்கிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நம்ம 2வது என்ன படிச்சோம்? மேலான தரிசனத்தை பார்க்கும் கண்கள். அல்லேலூயா. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 26 ஸ்தோத்திரம் 18வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் பவுலை அனுப்புகிறார். எல்லாரும் நான் சொல்றது சொல்லுங்க. என் கண்ணை திறந்தது, சத்தமா சொல்லுங்க, என் கண்ணை திறந்தது மற்றவர் கண்களை திறக்கும்படியாக. அல்லேலூயா. உங்க கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்க மற்றவங்களை என்ன செஞ்சிடலாம்? அழகா கூட்டிடலாம். சில பேர் குழிக்குள்ள விழணும்னு போறவன நீங்க என்ன செஞ்சிடலாம்? இது குழின்னு சொல்லி அவனை தூக்கிடலாம். அல்லேலூயா. ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சபையினுடைய கண்களை குருடாக்கப்பட்டிருக்கு. இந்த குருட்டாட்டங்கள் மாறணும். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல படணும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படவில்லை. அப்படின்னா பார்க்கிறவரை பார்க்கும் பொழுது அவர்கள் வெட்கப்பட. அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் எதை பார்க்கிறேன்? சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அந்த பர்வதம் என்ன பர்வதம் தெரியுமா? மோரியா பர்வதம். என் கண்ணு எதை பார்க்குது? சிஸ்டர், உங்களுக்கு நாளைக்கு பணம் தேவை இருக்குல்ல, நீங்க என்ன செய்ய போறீங்க? சிஸ்டர், நானும் பார்த்தேன், எங்க மாமா நல்ல பணம் வச்சிருக்காரு, நேத்தான் சொத்தை வச்சிருக்காரு, வித்துட்டு வந்தார், அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேட்கலாம். இப்படி யாராவது விசுவாசி சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம், வேண்டாம், அதோட விட்டுருதேன். நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நாளைக்கு பணம் தேவை, என்ன செய்ய போறீங்க? சங்கீதம் 121:1 போய் வாசின்னு சொல்லிடுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. எதை ஏறெடுக்கிறேன்? என் கையவா கண்களா? என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? இவ்வளவு ஒத்தாசை கர்த்தர் வச்சிருவார். அல்லேலூயா. கண்ணை மட்டும், கர்த்தரை மட்டும் பாருங்களேன். முழங்கால் போட்டு கண்ணை அப்படியே வச்சு அவரை பாருங்களேன். இந்த வருடம் இல்லை, நான் நம்பிக்கையோடு சொல்றேன், 2025 முழுவதும் கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் இந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், நான் என்ன செய்ய போறேன் கவலையோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கண்களை உங்க பிள்ளைகளை கர்த்தரை பார்க்க வைங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட நாங்க கேட்கும்போது உங்க பிள்ளை சொல்லணும், நீங்க என்னப்பா செய்ய போறேன்னா, பாஸ்டர் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளை அப்படி சொல்லணும். உங்க பிள்ளை இப்படி செஞ்சிடக்கூடாது, ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. உங்க பிள்ளை சொல்லணும், நான் கர்த்தரை பார்க்கிறேன். அப்போ உங்க பெற்றோர்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், பெற்றோர் நல்லா வளர்க்குறாங்க. அல்லேலூயா. பென்சில் வேணுமா? பாரு, கர்த்தரை பாரு. அல்லேலூயா. எப்படி அவர் பென்சில் வாங்கி கொடுத்துருவாருன்னு தெரியும். ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருங்க? சொல்லி வளருங்க. நீ கர்த்தரை பார், நீ கர்த்தருடைய கண்களை பார், நீ கர்த்தரை மட்டும் பார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் பல நிருபங்களை சொல்றார், அவர்களுக்கு என்ன கண்கள் வேணுமா? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்றார். அவர் eyes will open first, then others eyes will open. அல்லேலூயா. என்னுடைய கண்கள் திறந்தால் மற்றவருடைய கண்கள் திறக்கப்படும். 3வது ஒன்று சொல்லி முடிச்சு ஜெபிக்க போறேன். 3வது என்ன தெரியுமா? உங்களுடைய கண்கள் எதை பார்க்க போகிறது தெரியுமா? விசுவாசத்தோடு சொல்லட்டுமா? மேலான ரட்சிப்பை பார்க்கும் கண்கள். அல்லேலூயா. உங்க கண்கள் எதை பார்க்க போகிறது? மேலான ரட்சிப்பை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 36 43 இதை வாசித்தா டைம் ஆயிரும். அதனால அப்படியே சொல்றேன். ஒரு குருடன் வழி அருகே நின்று கொண்டிருக்கும் பொழுது, பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த வழியே வந்தார். அப்பொழுது அந்த குருடன் எப்படி கூப்பிட்டான்? எல்லாரும் கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? நீங்க கூப்பிட்ட பார்த்தா அவர் வரவே மாட்டார். அப்படி இருக்கு, சத்தமா கூப்பிடுங்களேன், தாவீதின் குமாரனே. சில பேர் அப்படித்தானே, நல்ல ஜோமடிக்க அமைதியாரு, எதுக்கு சும்மா அல்லேலூயா சத்தம் போட்டுருக்க அப்படின்னு சொன்னா, ஆமா ஐயோ நம்ம ரொம்ப சத்தம் போட்டோமோ, சோத்திரம், ரொம்ப ஆவியில பொங்கிட்டோமோ. அப்படி இல்லை. நீங்க உண்மையா கூட நான் சத்தம் போடுவேன், நான் சத்தம் போட்டு கூப்பிடுவேன். ஏன் சத்தம் போடுவேன்? நான் வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை. சோத்திரம். அல்லேலூயா வரவே மாட்டுங்க. என்ன பிரதர், என்ன நாங்க இவர் இப்படி ஆராதிக்கிறாரு, இவர் கையை தட்டி துள்ளி குதிச்சு கத்துறாரு, அவர் வந்த பாதை அப்படியே அவர் கத்துறாரு, துதிக்கிறாரு. யாரையும் குறிச்சு பக்கத்துல யாரையும் குறிச்சு பார்க்காதீங்க. சத்தம் போடணுமா சத்தம் போட்டு ஜோம் பண்ணுங்க, அழணுமா அழுது கூப்பிடுங்க. உனக்கு என்னையா, உனக்கு கண்ணு குருட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே? அவன் பைபிள் வசனம் சொல்லுது, இவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு சபை நெருக்கம் வருதோ அந்த அளவுக்கு சபை கூப்பிடுங்க. ஏனென்றால் சீக்கிரத்தில் அவன் பார்வை தெரிவது மட்டுமல்ல, அவன் குருட்டாட்டமே கர்த்தர் மாற்ற போகிறார்.
மேலான ரட்சிப்பை பார்க்கும் கண்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். ஏசப்பா இப்படி போய்கிட்டு இருக்காரு, கூட எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அந்த பேர் அந்த குருடு பிச்சைக்காரன் என்ன செய்யறான், இங்க இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறான். முதல்ல கேட்கல, இப்ப எல்லாருடைய சத்தம் அவனை என்ன செய்யுது, நீ கூப்பிடாத, நீ அவன் என்ன தெரியுமா, இன்னும் அதிகமாய் இயேசுவேன்னு கூப்பிடுறான். இப்ப என்ன நடக்கணும், அவன் சத்தத்தை கேட்டு வழியில போன ஏசப்பாவுடைய கண்கள் அவன் மேல் நோக்கமா இருக்கு. சொல்லுங்க, விளங்குதா? இப்போ உங்கள்ட்ட ஒன்று சொல்லட்டுமா, அவர் பார்க்கிற வரைக்கும் விடாதீங்க. உங்க குடும்பத்தின் மேல அவர் பார்க்கிற வரைக்கும் கூப்பிடுறத விடாதீங்க. அல்லேலூயா. உங்க மேல அவர் கிரியை செய்கிற வரைக்கும் விடாதீங்க. இப்ப அவனை பக்கத்துல கொண்டு வா. அப்ப அவன் என்ன கேட்கிறார், அதை வாசிங்க. யாராவது வாசிக்கிற, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், அதுக்கு என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஆண்டவரே, கரெக்டா சொன்னான், எனக்கு இப்ப தேவை என்ன தெரியுமா, பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி என்ன சொன்னார், நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை பார்த்த உடனே கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவன் லிஸ்ட்டை போடல. ஆண்டவரே, எனக்கு ஒரு 2 வீடு தாங்க, சொந்த வீடுல வாடகை வீட்டில் இருக்கேன், நான் நல்ல வேலைக்கு கரெக்டாக ஏசப்பா வந்துட்டாரு, பார்வையை மட்டும் கேட்டுற வேண்டாம், கூட ஒரு 10 குறிப்பை போட்டுருவோம். அது கிடையாது. அல்லேலூயா. கேட்கறதுலையும் நோக்கமாக கேட்கணும். உனக்கு என்ன வேணும், எனக்கு இப்போ தேவை என்ன, பார்வை அடையணும். அல்லேலூயா. சில பேருக்கு இதான் சான்ஸ்ன்னு கேட்டு எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. கேளுங்க, எல்லாத்தையும் கற்று தருவார். பட் முதல்ல சாலமோன் மாதிரி கேட்கணும்ல. ஆண்டவர் ஞானத்தை கேட்டால் எல்லாம் தருவார் அவர். அல்லேலூயா. சரி, இப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அடுத்த வசனம் வாசிங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். பின்பு அவன் என்ன செய்தான், பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின்னு சென்றான். அல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்றேன், இதுல தான் ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் என்னன்னா, எனக்கு அற்புதம் கிடைச்சிட்டு, நான் ஏசப்பா எனக்கு அற்புதம் கிடைச்சிட்டு டாட்டா பை பை, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நிறைய பேர் எப்படி தெரியுமா, அப்படிதான். சபைக்கு வந்த உடனே திருமணம் ஆயிடுச்சு, சபைக்கு வந்த உடனே அற்புதம் நடந்துட்டு, சபைக்கு வந்த உடனே திருமணம் ஆயிடுச்சு, சபைக்கு வந்த உடனே எனக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் எங்க அடுத்த வாரம் ஆள் காணோம். அல்லேலூயா. ஆள் எங்கே போயிட்டார், வேலை கிடைச்சிட்டுல ரொம்ப பிஸியா ஆயிட்டார். கொஞ்ச நாள் அடுத்து வேலைக்கு ஆப்பு வரும், திரும்ப அப்பான்னு வருவார். உங்களை சொல்லலை, யாரையோ சொன்னேன். அல்லேலூயா. இப்படி நிறைய பேருக்கு வேலை ஆப்பு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுக்கு குழந்தை இல்லை, குழந்தை ஜெபித்தேன், இப்போ குழந்தை எனக்கு கிடைச்சி, இப்போ குழந்தை சேட்டை பண்றானால வர முடியல. இந்த குற்றமும் இந்த இது பேர் என்ன, இந்த காரணமும் இந்த சாக்கு போக்கும் தயவு செய்து தள்ளி வச்சிருங்க. எங்க இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்குறது எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீங்க எங்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. நம்ம எல்லாரையும் பார்த்தா கத்த சந்தோஷப்படுவாருங்க. அதுக்கு தான் இங்க வர சொல்லுதோம். அல்லேலூயா. அதுதான் கூடி வர சொல்றோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இங்க வர்றது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? சில பேருக்கு ரேஷன் கடைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன், 5 கிலோ போடுவான் பொங்கலுக்கு, 5 கிலோ கண்டிப்பா போடுவான். எனக்கு தெரியும் பாஸ்டர், உறுதியா சொல்றேன், திக்கு எப்பவுமே சொல்றேன். அதுக்கு அங்க போறது இல்ல. 2 கரும்பு கொடுத்துருவாரு, ஏன்னா 2-3 கார்டு கையில வச்சிருக்கோம். அது இல்ல, அங்க போறது எனக்கு ஒரு பெரிய இங்க வர்றது எனக்கு சந்தோஷம். அல்ல, துக்கமா சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு பொங்கலுக்கு போடுறதா முந்தின நாள் பாய் விரிச்சு படுத்த ஆட்கள் அங்க உண்டு. ஆனா சபைக்கு ஸ்தோத்திரம் மிகவும் தாமதமாய் வருகிறார்கள். அப்படியே இல்லை, அப்படி இல்லை பாஸ்டர், இப்படிலாம் நீங்க சொன்னதுனால அடுத்த வாரம் நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் பார்க்குறார், பிடிச்சிருவார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் பாருங்க, வார்த்தையை உண்மையா ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்க போறேன். குருடனுடைய பார்வை அவனுக்கு அற்புதம், அப்படிதானே? குருடனுடைய பார்வை அவனுக்கு என்னது, அற்புதம். ஆனா பார்வை அடைந்தவனின் பாதை அவனுக்கு வெளிச்சம். அல்லேலூயா. அதை அப்படி எழுதிக்கோங்க. குருடனுடைய பார்வை அவனுக்கு என்னது, அற்புதம். இப்ப மறுபடியும் நான் குருடன் அவனை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, அவனுக்கு என்ன கிடைச்சிட்டு, பைபிள் எல்லாரும் படிச்சாலே எடுத்தவனே குருடன் தான் படிப்பீங்க. தயவுசெய்து அவனுக்கு குருடன் நம்ம படிக்காதீங்க, அவனுக்கு சுகம் கிடைச்சிட்டு. சில பேர் இன்னும் விசுவாசத்தோட அவன் குருடனாக தான் இருக்கிறான், குருடன். சில பேர் படிக்கும் இன்னும் அந்த கதை தெரியுமா சிஸ்டர், குருடன் கதை தெரியுமா, அப்படி சொல்லாதீங்க. நானே அப்படிதான் சொல்லிட்டேனோ, சோத்திரம்.
குருடன் கதை இல்லை, அது பார்வை அடைந்தவனுடைய கதை. இப்ப என்ன தெரியுமா, குருடனுடைய பார்வை அவனுக்கு என்னது அற்புதம். எப்ப அற்புதம்? நீ பார்வை அடைவாயாக சொன்ன உடனே இதுவரைக்கும் அப்படியே மங்கள் இல்ல, இருட்டா இருந்த அந்த கண் இப்ப அப்படியே திறக்கப்பட்டது. அற்புதம். நல்லா கவனிக்கணும், திறக்கப்பட்டவன் பார்வை அடைந்தவன் இப்ப யாரு பின்னாடி போறாரா? எல்லாரும் வாசித்த எல்லாரும் சொல்லுங்களேன். பார்வை அடைந்தவன் யாரு பின்னாடி போறாரு? இயேசுவின் பின்னாடி போறது அற்புதம் அல்ல, அது வெளிச்சம். நிறைய பேர் அற்புதத்திலே நிக்கிறாங்க. எனக்கு சுகம் கிடைச்சிட்டு, அற்புதம் கிடைச்சிட்டு, கண்ணு தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வெளிச்சம் கிடைச்சிச்சா? வெளிச்சம் என்ன தெரியுமா? லைட்டா பார்க்கிறது இல்ல. இனி இயேசுவின் பின்னே போகும் பொழுது அற்புதத்தை மட்டுமல்ல, அற்புதமானவரை பின்னோக்கி செல்லும் பொழுது உலகத்திற்கு அவன் வெளிச்சமாய் மாறுகிறான். அதனாலதான் குருடனுடைய பார்வை அவனுக்கு அற்புதம், பார்வை அடைந்தவனின் பாதை அவனுக்கு வெளிச்சம். எனக்கு இப்ப பார்வை கிடைச்சிட்டு நன்றி வணக்கம் சொல்லி வீட்டுக்கு போல, பார்வை கொடுத்தவர் பின்னாடியே போறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இனிமேல் என் வாழ்க்கையில எப்பொழுது வெளிச்சம். மறுபடி சொல்றேன், இது என்ன வெளிச்சம்னா ரட்சிப்பின் வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வெளிச்சம்? ரட்சிப்பின் வெளிச்சம். இனி என் கண்ணு இப்போ வெளியில பார்க்கும் பொழுது எல்லாம் தெரிஞ்சிட்டு, நல்லா தெரியுது. வானம் தெரியுது, பூமி தெரியுது, கல்லு தெரியுது, மண்ணு தெரியுது, இப்போ எல்லா தலைகளும் நல்லா தெரியுது. எங்க ஒரு குருடன் பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா, அப்படிதானே சொல்லியிருப்பான். அப்படியே தொட்டு பார்த்துருப்பான். ஐயோ, என் முகத்தை பார்க்கணும், என் முடி சுருட்ட முடி இன்னைக்கு தான் தெரிஞ்சது, சோத்திரம். ஐயோ, எல்லாம் இது இல்லை. இப்ப அவர் பின்னாடி போகும் பொழுது என்னன்னா, உண்மையான வெளிச்சத்தை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். குருடனாயிருந்து வெளியில வருவது அற்புதம், பார்வையடைந்தவன் அவர் பாதையில் போவதுதான் வெளிச்சம். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள். அல்லேலூயா. போகிற இடமெல்லாம் ஏசப்பா கண்டிப்பா சொல்லியிருப்பார். என் பின்னாடி ஒருத்தன் வரான் தெரியுமா, அவன் பார்வையடைந்தவன் மட்டும் இல்ல, அவன் ரட்சிப்பை பெற்றவன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதனாலதான் இவர் சொல்றாரு, யோனா சொல்றாரு, அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து தான் உண்மையான ஜெபங்கள் நிறைய பேருக்கு வருது. ஜெபத்துல என்ன ஜெபத்துல? ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அதனால இந்த யோனா கதை படிக்கும் கடந்த நாட்கள் என் மனசுல தோன்றது என்ன தெரியுமா, கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி ஜெபிச்சிங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ள ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா. கரையில ஜெபிச்சிங்கன்னா மீன் வயிற்றுக்குள்ள. சில பேர் எப்படி தெரியுமா ஆசை, நான் நாத்தத்தில் உட்கார்ந்து தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படியே கோலம் மோளம் அந்த மீனுக்குள்ள இருந்துதான் என்ன வருது. சில பேருக்கு சிச்சுவேஷன் அந்த ஒரு 3 நாள் என்ன செய்யறான், நல்ல ஜெபம் பண்றான், அப்பதான் அவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், என் கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், ஏன்னா அவர் கண்கள் என்னை இப்பொழுதும் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். 3 காரியத்தை படிச்சோம். என்ன படிச்சோம்? மேலானதை பார்க்கும் கண்கள், 2வது மேலான தரிசனத்தை பார்க்கும் கண்கள், 3வது மேலான ரட்சிப்பை பார்க்கும் கண்கள். இந்த கண்கள் தான் என்ன கண்கள்னா, உத்தம இருதயத்தோடு உலாவி கொண்டே இருக்கிற கண்கள். இந்த கண்கள் இன்னைக்கு நம்முடைய திருச்சபையை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் கண்களில் தயவு கிடைக்கணும்னு விரும்புறீங்க? இன்னைக்கு இந்த தயவை கர்த்தர் உங்களுக்கு வருஷிக்க பண்ணுவார். இந்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருப்பதாக, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்ப்பதாக. எல்லாரும் அப்படியே எளிமைன்னு இருக்கலாம். என்னோடு கர்த்தர் பேசினார் என்று சொல்றவங்க மாத்திரம், அப்பா நீர் என்னோடு பேசினீர், உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, உம்முடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, நீர் என்னை காண்கின்ற தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன். அன்னைக்கு அந்த வனாந்தரத்தில் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவர் பிள்ளையை பார்த்தது போல, இன்றைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்டு எவ்வளவு பெரிய வனாந்தரமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் ஒரு நீரூற்றை உங்களுக்காய் உண்டாக்க போகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் கண்களை திறக்க போகிற. எல்லாரும் அவருடைய கண்களை பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என்னோட கர்த்தர் பேசினார் என்று சொல்றவங்க மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். லெம்ப்ரஹா ஷல்ப்ரமௌடியா அல்ப்ரமஹா துலமம்ப்ரபௌனா. எல்லாரும் கைகளை 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கண்களை நான் பார்க்க வேண்டுமே, நீங்க என்னோடு நீர் பேசினீரே, யாரும் அறியாத என்னை
நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய். உங்க மேல ஒரு கண்கள், உங்க மேல ஒரு கண்கள் பார்க்கிறது, உங்க மேல ஒரு கண் பார்க்கிறது. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சபையார் சொல்லுங்க. உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறார். கர்த்தருடைய கண்களில் இன்னைக்கு எனக்கும் எங்க பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும். லால் பிரபு, இடது கைகளை உங்க ரெண்டு கண்ணை வச்சு மறைச்சு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இடது கையை உங்கள் கண்களை வச்சு வலது கரம் பரவு நேரம் உயர்த்தி, என் கண்கள் நீர் விரும்புகிறதை காண உதவி செய். செதில்கள் மாறட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் கண்கள் நீர் விரும்புகிறதை பார்க்கட்டும். என் கண்கள் அப்பா கர்த்தருக்கு பிரியமானதை தரிசிக்க உதவி செய்யும். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் அந்த கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் அழகான ஒரு கண்கள். அந்த கண்கள் புறாவை போல உள்ள கண்கள். அந்த கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அந்த கண்களை கொண்டு நாங்கள் உம்முடைய வசனத்தை நோக்கும்படியாக கண்களை மாற்றுவீராக. கண்களை சந்திப்பீராக, கண்களை தொடுவீராக. ஜெபித்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்தீர். நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது தேவ பலத்தோடு சொல்லட்டும். கர்த்தருடைய கண்கள் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க பிரதர் சிஸ்டர். நீங்க இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்களை விட்டு விலகல. அவர் உங்களை பார்த்து கொண்டே உங்களை நடத்துவார். அவர் கண்களில் கர்த்தர் தயவை கொடுத்து ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோட அனுப்பும். வருகிற வாரம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை பேசும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கூடவே இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கண்கள் உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a great day.